2 சொட்டு ரத்தம் சிந்தினதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறியே. என் அப்பாவும் அம்மாவும் என்னோட சேஷம் ரத்த வெள்ளத்துல மிதந்து என் கண்ணு முன்னாடியே செத்தாங்க. அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். தூங்கிட்டாரா? பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம ரூம்ல தானே இருக்கு, காலையில பார்த்து கொடுத்துக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த நேரத்துல போனா நல்லாவே இருக்காது. ஆனா இதோட ஆட்டம் முடிஞ்சது. பார்த்துக்கிட்டே இரு, உன்னோட பாதையில முட்டுக்கட்டையா இந்த பைரவ பாபா இருப்பான். எந்த நாகமணியை நீ அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த நாகமணியை நான் அடைவேன். அதை வச்சு எப்படி உன்னை சம்ஹாரம் பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டு. நானும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ ஒரு மாதிரியா இருக்கீங்களே, என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? இவங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் நடந்துக்கணும். என்னங்க, என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? பாட்டி, அபசகுணம் பாட்டி. இத பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா தெளிவா சொல்லு. பாட்டி, அது வந்து அர்ஜுன் ரூம்ல பாம்பு பாட்டி, பாம்பு. என்ன பாம்பா? நம்ம அர்ஜுன் ரூம்லயா? ஆமா அத்தை, பாம்பு. அது அசிங்கம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாணி, நீ அது கொஞ்சம் தெளிவா சொல்ல. அவ என்னமோ பாம்புன்றா. அது நம்ம அர்ஜுன் ரூம்ல பாம்போட தோல் இருக்குங்க. நீ என்ன சொல்ற வாணி? நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு உரிச்சு போட்ட தோல் கிடக்குதா? இது பெரிய அபசகுணமாச்சே. நீ இப்ப சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பாட்டி. நானும் சின்னதையும் எங்க கண்ணால பாத்துட்டு வரோம். பெரியம்மா, அவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதாங்க. பாம்பு தோல் ரூம்ல இருக்கிறது உண்மைதாம்மா. எல்லாரும் வாங்க. ஒருவேளை இது அந்த நாகராணியோட வேலையா இருக்குமோ? ஒன்றும் புரியலையே ருத்ரா. வா, முதல்ல போய் பார்க்கலாம். என்னங்க, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்து ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கீங்க? சாரிங்க, இன்னைக்கு என்னால எழுந்திருக்கவே முடியல. சாரி எல்லாம் எதுக்கு கேக்குற சரோஜா? நான் எழுந்திருச்சு பார்க்கும்போது நீ குழந்தை மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்த. எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. சரி, நீங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நோ 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 நோ, உனக்கு கிச்சனுக்குள்ள நோ என்ட்ரி. இனிமே கிச்சன் பக்கம் நீ தலை வச்சு படுக்க கூடாது. ஏன் அத்தை, ஏன் அப்படி சொல்றீங்க? அத நான் சொல்றேன். இனிமே நீ இருக்கிற இடத்துல இருந்து ராணி மாதிரி ஆர்டர் பண்ணா போதும். நாங்க எல்லாரும் உனக்கு பணிவிட செய்யணும்னு அந்த ஆண்டவனே உத்தரவு போட்டாரு. என்ன மாமா இது, புதுசா என்னென்னமோ பேசுறீங்க? சரோஜா, இப்ப நீ ஒருத்தி இல்ல, 2 பேரு. உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது எப்படா இந்த வீட்டுக்குள்ள வருவோன்னு உனக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்றேன்னு ஸ்ட்ரெயின் பண்ணா எப்படிமா சொல்லு? ஆமா சரோஜா, இனிமே இந்த வீட்ல ஒரு துரும்பு எடுத்து அந்த பக்கம் வைக்கிறதா இருந்தாலும் சித்தியோட பர்மிஷனோட தான் பண்ணணும். புரியுதா? என்னங்க நீங்க அவங்கள மாதிரியே பேசுறீங்க? கர்ப்பமா இருக்கேன்னு நீங்க சொல்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா யானை மாதிரி பெருத்து போயிடுவேன். நீ யானை ஆனாலும் பரவாயில்ல, ஐராவதம் ஆனாலும் பரவாயில்ல, இனிமே உன்னையும் இந்த வீட்டையும் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமாமா சரோஜா, எங்களுக்கு ஒரே பையன். அவன் ஏதோ வெளிநாட்டுல அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு விக்ரம் ஒருத்தன் தானமா இருக்கான். நீங்க 2 பேருமே எங்களுக்கு பிள்ளைங்க தான்.
எங்க பிள்ளைங்களுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா அது எங்களுக்கு கொண்டாட்டம் தானே. ஆமா சரோஜா, நீயும் விக்ரமும் குழந்தைக்காக ஏங்கி தவம் கிடந்ததெல்லாம் எத்தனை வருஷமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறக்காதான்னு 2 பேரும் ஏங்கி தவிச்சத எத்தனை நாளா நாங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கோம். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ உன் கனவு நினைவாக போகுது. நல்லபடியா உன் கனவு நினைவாகி அது ஒரு குழந்தையா உன் மடியில விளையாடுற வரைக்கும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுமா. அத்தை, எங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல சரோஜா. சரோஜா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நான் உனக்கு தாயா உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு உனக்கு பிரசவம் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதை நிறைவேற்றி வைப்பியா? அத்தை, எனக்கு தாய் இல்லைங்கிற குறைய நீங்க மறக்கடிச்சிட்டீங்க. இத்தனை நாளா அமிர்தா எனக்கு ஒரு தாயா இருந்து என்ன பாத்துக்கிட்டா. இப்போ அவளோட பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவுமே புரியல அத்தை. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சரோஜா. நாங்க செய்யற சேவையெல்லாம் அமைதியா ஏத்துக்கோமா. நம்ம ராஜி வேலை விலைக்கு தவறாம உனக்கு டீ, காஃபி, டிஃபன் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாமா. சரியா? அப்போ எனக்கு சரோஜாவுக்கு செய்யும் போது உனக்கு செய்ய மாட்டேனா? இனிமே உங்க 2 பேரையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். ராஜி அங்க வா இங்க வான்னு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். பையனுக்கும் மருமகளுக்கும் சேவை செய்யற சந்தோஷத்துல இந்த ஏழைய மறந்துடாம என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மேடம். இத்தனை நாளா அந்த அமிர்தாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டீங்கல்ல, பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே இந்த வீட்டுல இந்த ராஜி ஆட்டம் போட போறா. உங்களையும் ஆட்டி வைக்கிறேன். நான் சொல்றத செய்யறது தான் உங்க எல்லார் வேலையும். பாம்பு தொல்லை எங்கம்மா பார்த்த நீ? கட்டிலுக்கு அந்த பக்கம் கணக்கு பாருங்கம்மா. என்னது இது? இந்த வீட்டுக்குள்ள, அதுவும் அர்ஜுன் ரூமுக்குள்ள பாம்பு தோல் உரிச்சு போட்டிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க இருந்து வந்திருக்கோம்? என்ன கேக்குறீங்களே அத்தை? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கும் தெரியல அத்தை. ஐயோ கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? அது சரி, அர்ஜுன் அமிர்தா எங்க? தெரியாதுங்க ஐயா. நான் வரும்போது ரூம்குள்ள யாருமே இல்ல. எங்க? அத்தை, அங்க பாருங்க. அமிர்தா, அமிர்தா! பாட்டி, வாங்க. அங்க நின்னுட்டு என்ன வேடிக்கை பாக்குற? அது தண்ணி குடிக்கலான்னு போயிருந்தேன். என்ன அது? எங்க இருந்து வந்துச்சு அது? ஐயோ பரமேஸ்வரா, இப்ப நான் என்ன செய்யறது? என்னம்மா அமிர்தா இது? இது எப்படிமா உங்க ரூம்குள்ள வந்தது? இப்படி தெரியாத மாதிரி பார்த்தா என்னமா அர்த்தம்? எனக்கு எதுவும் தெரியாதது. இத பத்தி எனக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நான் இப்பதான் ரூம்குள்ளேயே வரேன். இப்பதான் நீங்க சொல்லிதான் நானே இதை பாக்குறேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அத்தை.
பாம்பு தோலை நான் என் வாழ்க்கையில இப்பதான் பாக்குறேன். இல்ல, இந்த விஷயத்தை பத்தி உடனே ஒரு முடிவுக்கு வரணும். அப்படியே விட்டுட்டா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிடும். விஷ்ணு, ஆமா, சாஸ்திரிகளுக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லு. இதுக்கு என்ன பண்றதுன்னு நான் உடனடியாக அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன பரிகாரம் சொல்றாரோ அதை செஞ்சாகணும். சரிம்மா, நான் உடனே ஃபோன் பண்ணிட்டு வரேன். கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அமிர்தா வந்த நாள்ல இருந்து என் மேல விருப்பம் மட்டுமே கொட்டுறாங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா என்கிட்ட மட்டும் கோவமாவே இருக்காங்க. அது ஏன்னு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. ஓ, ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு கோவமா? ஏற்கனவே ரொம்ப அழுத்தமான பொண்ணு தன்னோட கோபத்தை இந்த மாதிரி என்கிட்ட காட்டுறாளா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என் மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் நீ தான் தெளிவுபடுத்தணும். சொல்லுப்பா, அமிர்தா என்ன ஏத்துப்பாங்கல்ல? அமிர்தா என்ன ஏத்துப்பாங்கல்ல? அமிர்தா என்ன ஏத்துப்பாங்கல்ல? ஓஹோ, என்னப்பா அர்ஜுன், கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பதிகளா தான் கோயிலுக்கு வருவாங்க, நீ தனியா வந்திருக்க, என்ன விஷயம்? அதை வந்து சாஸ்திரி ஐயா, அமிர்தா ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். ஓ அப்படியா, சரிப்பா. சாஸ்திரி ஐயா, உங்களுக்கு கை பார்த்து ஜோசியம் சொல்ல தெரியுமா? ஏன் கேட்குற? உன் கையை பார்த்து சொல்லணுமா? சரி, உன் கையை காட்டு. என்னப்பா இது, உன் கை இப்படி இருக்கு? ஏன், என்னாச்சு சாஸ்திரி ஐயா, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமி தலையில இருந்த பூ கீழே வந்துருச்சு. தெய்வம் சொன்னா அது சரியாதான் இருக்கும். அர்ஜுன், உன்னோட வாழ்க்கையில இனிமேதான் பல கஷ்டங்களை பார்க்க போற. கிரகங்கள் எல்லாம் ரொம்ப விபரீதமா உன் வாழ்க்கையில விளையாட போகுது. கிரக நிலைகள் கூட உனக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அர்ஜுன். உனக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் காத்திருக்கு. உன் வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. நிறைய துக்கங்கள், ஏமாற்றங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படியே சாஸ்திரியா, இதுக்கு பரிகாரம் என்ன? இப்போதைக்கு எந்த பரிகாரமும் எனக்கு தெரியலப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றங்கள், துக்கங்கள், தடங்கல்கள் இதெல்லாம் வந்து போன பின்னாடி நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷம் உனக்கு கிடைக்கிற மாதிரி அறிகுறிகள் தெரியுது. சரிங்க சாஸ்திரியா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் பொறுமையா இருக்கேன். அர்ஜுன், அப்பவே உங்க வீட்டுல இருந்து போன் வந்துச்சு.
ரொம்ப படபடப்பா பேசினாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன், நீ வா. சரிங்க சாஸ்திரி ஐயா, வாங்க. அம்மா, சாஸ்திரி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இதோ வந்துருவாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரி, சாஸ்திரிகள் வரும்போது எல்லாரும் இங்கதான் இருக்கணும். அவர் வந்தப்புறம் அவர்கிட்ட இதை பத்தி பேசலாம். அர்ஜுன் எங்க? அத்தை, அவன் கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அப்பவே கிளம்பிட்டான். அப்படியா? கர்ணா எங்க? அவனை கூப்பிடுங்க. ஆமா, ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்ல, அவனும் வந்துட்டானா ஆபீஸ்ல வேலை நின்று போயிடும். பாட்டி, அதான் நான் இருக்கேன்ல அவர் சார்பா, என்ன சொல்லணுமோ நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அதுவும் சரிதான் அத்தை, நாம தான் எல்லாருமே இருக்கோம்ல. கொஞ்ச நேரத்துல சாஸ்திரிகள் வந்துருவாரு. ஆனா இங்க நடந்த இந்த விஷயத்தை பத்தி நாம எல்லாரும் கலந்து பேசியே ஆகணும். இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த பிரச்சனை எப்படி வந்தது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அத்தை. நீ என்ன சொல்ற அமிர்தா? ஆமா அத்தை. அவளை என்ன கேக்குறது? இவன் நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ, அவளுக்கு என்ன தெரியும்? அதுக்காக இவ அபிப்பிராயத்தை நாம கேட்காம இருக்க முடியுமா அத்தை? இவ இந்த வீட்டோட மருமக, ஞாபகம் இருக்கா? உங்க ஆசை மருமகளோட ரூம்ல தான் இந்த பாம்பு தோல் இருக்கு, அது ஞாபகம் இருக்கட்டும். சித்ரா, இப்ப நீ என்ன சொல்ல வர? அமிர்தா ரூம்குள்ள எப்படி இந்த பாம்பு சட்டை வந்ததுன்னு நாங்களாம் குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னமோ இவ ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இத பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், பாம்பு சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். இது பாம்போட சட்டை. இது எப்படி இந்த ரூமுக்கு திடீர்னு வந்துச்சு? அது எப்படி பாட்டி? அதுக்கு என்ன கை காலா இருக்கு? எங்க இருந்தோ வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு? சித்ரா சொல்றது சரியாதான் இருக்கு. அது தானால இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வேணுனே யாரோ கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்படி யார் இருக்கா அந்த வீட்டுல? ஆமாம்பா, அப்படி யாரும் இந்த வீட்டுல இல்ல. அப்படி இருக்கும்போது இது அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? இது கண்டிப்பா அவளோட வேலைதான். வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவதான், அவளைதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம எல்லாரையும் பயமுறுத்த பாக்குறா. அவன் சொல்றீங்களே, அது யார் பாட்டி? அவன்னு நீங்க யார சொல்றீங்க? யார பத்தி பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரியல. திரிவேணியம்மா, திரிவேணியம்மா. சாஸ்திரிகள் வந்துட்டாரு போல இருக்கு. எல்லாரும் வாங்க. விஷ்ணு, உன்கிட்ட இருக்கிற நாகமணி என் கைக்கு வந்து சேரணும். நான் செய்யற விசேஷ பூஜை தான் இது. நாகமணிய எப்படி உன்கிட்ட இருந்து நான் அபகரிக்கிறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்த பைரவ பாபா நாகமணியோட சொந்தக்காரனாவான். ஜெய் மகாகாளி. விஷ்ணு, உண்மையான ஆட்டமே இப்பதான் ஆரம்பமாகுது. ஏ முட்டாளே, நீ கூப்பிட்ட உடனே உன் வீட்டு கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? நான் அங்க வந்தது நாகமணிய நாடையறதுக்காகத்தான். ஆட்டம் போடு, எத்தனை நாள் ஆட்டம் போட முடியுமோ போடு.
நாகமணி ஏன் கண்ணில் படாம எப்படி நீ காப்பாத்திக்கிறியோ காப்பாத்திக்கோ. நானும் பார்க்கிறேன், ஒரு கை பார்க்கிறேன். நாகமணி இந்த பைரவனுக்கு மட்டும்தான் சொந்தம்.